புரியல எப்படி தூக்கமா கிளாஸ் சொன்னேன் நான் சாமி பாத்தீங்களா இல்லையா? வரது வந்தீங்க கொஞ்சம் முன்னாடியே வரலாங்க. கிளம்பனா துணி எல்லாம் முடிச்சுட்டு அதுதான் கொடுத்துருக்கேன் கிடைக்கும் மறுபடியும் கேட்பாங்க. என்ன சார் அவங்க இன்னும் ரிட்டர்ன் வரலாமா அப்படின்னா சார் நீங்க சொன்னதுனால வெயிட் பண்ணோம் 3 months ஆகுது. 3 months அதனால சாப்பிட்டே கூட நான் வேற எதுவும் ட்ரை பண்ணாம வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது பாருங்க அவங்க வரதுக்கு 1 month ஆகும் வர நீங்க கடை திறக்கணும்னு சொல்றதுனால நான் வேணா பாக்குறேன்னு வரதுனால என்ன முடியல பாக்குறேன் அப்படிங்கிற அவரை வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ண முடியாது. இவரோட ஓன் மந்த் வந்துட்டு அவர் மட்டும் நான் என்ன வாங்கிக்கிறேன் அவங்கள்ட்ட ரொம்ப லெஸ் பண்ணிக்கிறேன் சொல்றாரு. அதனால ரொம்பவே எதிர்பார்க்க முடியாது. நான் ஒரு கரெக்டாக வந்து சொல்லணும்னு சொல்லி வச்சிருந்தேன். அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியாது. முடியும் வேணா ஒரு ரூபா அப்படின்னா வேணா அரேஞ்ச் பண்ணி தருவாரு. என்ன சரி அவர் எவ்வளோ கொடுக்குறாரு கொடுக்கறத வச்சு கடை ஓப்பன் பண்ணாலும் இப்போ உணவு கெஞ்சி நிற்கிறதுல அதுவே 80% தரணும். அடுத்த மாதிரி ஆரம்பிச்சோம். அவரை நம்ம ரொம்ப 10 நீங்க கொடுங்கலாம் கேட்க முடியாது. அதை நம்ம ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லும்போது என்ன கொடுக்குறாரோ அதெல்லாம் ரொம்ப கம்மி. அவங்க கிட்ட கேளுங்க கண்டிப்பா தரேன் அவர் வந்துட்டு தரேன்றாரு. அங்க இருந்து அவர் அனுப்ப மாட்டாரு சார். நீங்க அதுல இருந்தே இதே பிரச்சனை அதனாலதான் நானும் அமைதியா இருந்தேன் சார். அவ்வளவு இதுவா சொன்னீங்க சார். நாமளும் அதனாலதான் உங்களுக்கு பேசவே இல்லை. அமைதியா வெயிட் பண்ணோம். உங்களுக்கு முடிவிட்டு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. இல்லப்பா வந்துடுற மாதிரி தான் இருந்தது. ஏதோ வரனால எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்களுக்கு இன்னொரு மந்த் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இல்லைன்னா உங்களுக்கு இப்போதைக்கு டைம் ஷாப் ஓப்பன் பண்ணுறதுன்னா வெற்றிடம் போனவங்களோ இல்லை நீங்க எப்படி சொன்னா எப்படி சார் எங்களுக்கு ஷாப் எப்படி சார் நான் ஓப்பன் பண்ணுவேன் இப்படியே போயிட்டுனா இன்னொரு 1 month நான் பாடலாம் எனக்கு வேஸ்ட் அப்படின்னு சொல்லி வெற்றிடம் அப்புறம் திரும்ப ஒரு 1/2 hour கழிச்சு கால் பண்ணிட்டு சொல்றாரு நான் என்ன பாக்குறேன் பர்சனலா என்னால என்ன முடியுமோ பாக்குறேன். ஆனா இவ்வளவு ஒன்றும் நான் சொல்றது கிட்ட எவ்வளவு முடியுமோ நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். கொஞ்சம் ஒரு 1 week வெயிட் பண்ணணும் வந்துட்டு நான் அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ வாங்கி உனக்கு இந்த லோனுக்கு கொடுத்தா அந்த 1 ரூபாய் வச்சுட்டு திரும்ப இப்போ உங்ககிட்ட லோனை வாங்கி அந்த 1 ரூபாய் 20 நாள் கூட நம்மளால ஓப்பன் பண்ணிட்டேன். அது அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன்லேயே தான் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் குடிச்சிட்டு நம்ம ட்ரெயினிங் இருக்கா. இவரும் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் வர வேண்டியதெல்லாம் போய் கேட்டுட்டு வராரு. இதுதான் தப்பு. நீங்க அவங்ககிட்ட கேட்டுட்டே இருந்துருக்கணும். நீங்க இப்படிதான் பண்ணுவாங்க நான் ஃபர்ஸ்ட் பேர் அனுப்பிச்சிருக்கேன். இதேதான் 8 வருஷமா நடக்குது. அது நீங்க ஃபர்ஸ்ட் பேர் கேட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஊருக்கு போயிருந்தாங்க. இங்க இருந்துதான் நம்ம போயிட்டு இருக்கலாம். 3 months கழிச்சு தான் வராங்க. வந்ததும் நம்ம
இல்லைன்னா அவன் அப்ளிகேட் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு கொடுக்காம இருப்பாங்க. நம்ம பேர்ல சேர்த்து அந்த மாதிரி அப்ப பிரச்சனை இல்லை. அது ஏன் அப்படி லேட் பண்றான்? அவங்க வந்து அதுல இருந்தே ப்ராப்ளம் இல்லையா? என்ன ரீசன் தெரியுமா சொல்றான்? ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கேட்டா எங்க அரெஸ்ட் பண்ண வச்சீங்கல்ல, எத்தனை வருஷம் வளர்க்கிறீங்க அதுக்குன்னு நாங்களும் எவ்வளவோ பாடுபட்டாச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் கிட்டத்தட்ட இடத்துக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 75 கிட்ட வரணும். இந்த ரூபாவா வர வேண்டியதே வரணும். அது இல்லாம இது இடத்துக்கு வீடு கட்டி வந்தாலுமே உங்களதுல வந்து என்ன எழுதிருக்காங்க, சேரிட்டிக்கு போய் தொலையும் அங்க இருந்து எடுக்கணும். அப்படி அம்மாவுக்கு வந்து அங்க வந்து பூஜை பண்ணணும் கண்டினியூஸா. நல்லா இருக்கு. எத்தனை வருஷமா இதுக்குமே உட்காந்து இருக்கீங்க. வரணும் வந்து நம்ம உட்படுற வேலையை பார்க்கணும். அதெல்லாம் கரெக்டா முடியுமா? தூக்கமும் இருக்காது. 3 மணிக்கு மறுபடியும் நீங்க இருந்தா 3 மணிக்கு 4 மணிக்கு கொஞ்சம் அப்படி 3 மணிக்கு அந்த குளத்துக்கு உப்பு போட்டுருங்களா? போட்டுருக்கலாம். ஆனா போட்டீங்க இல்ல போடல. சாமி பார்த்துட்டு வரும்போது போடணும்னு சொன்னாங்க. சரின்னு சாமியை பார்க்க முடியும். ரொம்ப லாஸ்ட் மினிட் போயிட்டோம். சரிப்பா. இப்ப உங்களுக்கு இப்ப இந்த மாசம் வாடகை கொடுக்கல, என்ன பண்ண போறீங்க? எல்லா பக்கமும் இதெல்லாம் சொல்லி அட்வொகேட்டுக்கு நம்பர் கொடுத்துறேன். நீ வாடகை கேட்கிறா, அட்வொகேட் வாடகை அவ்வளோ மனிதாபிமானம் இருக்கிறவங்கன்னா இப்படி சொல்லுவாங்க. முதல்ல இத்தனை இயரா இருக்காங்க, கரெக்டா பே பண்ணிப்பாங்க. எத்தனையோ வாட்டி 1 day 2 day பிஃபோர் ஆகலாம் கேட்குவாங்க. ஆல்ரெடி கேட்டாங்க, வந்துட்டு கேட்டாங்க. வாட்ஸ்அப் எங்க வாங்கினது? என்ன பண்றீங்க? இந்த செலவுக்கு எல்லாம் என்ன ஆகுது? எனக்கு இன்னும் புரியல பாருங்க. மாசம் நான் கட்ட வேண்டியதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன், கட்டிடுறேன் 25ஆம் தேதி தான். இப்ப அடுத்த மாசத்துக்கு எங்க போகணும்னு இருக்கு, என்ன பண்ண போறோம்னு புரியல எனக்கு. இன்னொரு 2 months மேனேஜ் பண்ண முடியுமா? கார் கொடுக்கறத வச்சு ஷாப் ஓபன் பண்ணிட்டு ரன் பண்ணி ஒரு 1 month டைம் கொடுக்கும். நார்மல் காலையில சேவைக்கு வரதுக்கு இந்த 3 மாசத்துக்கு வெற்றி போட்டீங்க. இப்போ 1 மாசம் ஆல்ரெடி கட்டிட்டு இன்னொரு 2 மாசம் நீ மேனேஜ் பண்ணிடலன்னா டார்கெட் வந்து வாங்குவோம். அப்ப அந்த 2 மாசம் கழிச்சு ஒரு அந்த இருக்கிறது எங்க இருந்து வரும்? அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி சொல்லி வச்சிருக்காங்க. அது 3 months அதுக்காக தான் ரொம்ப நம்ம நச்சரிச்சோம்னா 50 100 கொடுத்து இப்படியே நம்ம சரி கட்டிடுவாங்க. அதுக்குதான் எனக்கு வழக்கமும். சரி, இப்ப அடுத்த மாசம் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ற பேமெண்ட் கரெக்டா இந்த பிரச்சனை இல்லாம வந்து நான் கட்டணுமே, அது இந்த ரேட்டு கரெக்டா கொடுக்க மாட்டாங்க. அது அவனோட சேலரி விழுந்தா அவன் கட்டிடுவான். இந்த மாதிரியே எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியல. ஆமா, இந்த வாட்டியே நான் மினிமம் பேலன்ஸ் வந்து எடுத்துட்டேன். அந்த அக்கௌண்ட் பிரச்சனை சொன்னேன் பாருங்க. இப்ப அது போடவும் முடியல. அதுல இருக்கிறது இன்னும் ஒரு 10-14 தான் இருக்கு. சரி, 14 பேக் இருக்கு. அந்த 14 தான் இப்ப கட்ட வேண்டியது இருக்கு. எங்க இருந்து வரும்? பெரிய அமௌண்டா இருக்கு. எப்படி 80,000 ரூபாய் தேவையில்ல? ஒரிஜினலா கட்ட வேண்டிய 75,000. நான் அதெல்லாம் பாக்குறேன். இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா என்எல்டி ஃபைனான்ஸ் சொல்லிட்டு 10 லட்சம் லோன் சாங்ஷன் ஆகுது. அது இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குது. அதை எடுத்து நான் ப்ரீ க்ளோஷர் பண்ணிட்டேன்னா
நமக்கு இஎம்ஐ குறையும். நான் அப்போ கூட பார்த்தேன், இப்போ நம்ம கட்ட வேண்டியது எவ்வளோ வந்து அது இஎம்ஐ குறையும், அது வட்டி அதிகமாகும். அதுதான் பார்க்குறேன், நஷ்டம் தான் ஆகும். அப்படி சுற்றி நான் கணக்கு போட்டு வச்சிருந்தேன். ஜெனரலாவே எந்த லோனுமே நம்ம எண்டல வந்து க்ளோஸ் பண்றோம், 2 மாசம் 3 மாசம் க்ளோஸ் பண்ணோம்னா இது பாருங்க. இப்போ நீங்க 84,000 சில்லறை கட்டுறீங்களா, கட்டணும்ல, கட்டல ஒரு தடவை கூட இது கட்டணும். இது 69,200 ரூபா கட்டணும். சரி 69,000 வச்சுக்கோங்க. 84ன்றப்ப 69னா பரவாயில்ல. பரவாயில்லதான். எனக்கு கடை ஓபன் பண்ணணும், அது இவர் கொடுக்கறத பொறுத்து என்ன பண்ண போறாரோன்னு தெரிஞ்சுதான். அப்ப என்ன ஆகும்னா, நான் என்ன நினைச்சேன்னா, அந்த ஒரு லோன் எடுத்தா அது ஒரு வேலை சாங்ஷன் ஆகி ஏதாவது ஏற்காம இருந்தா அது அப்படி எடுத்தா நமக்கு வந்து 5 லோனும் தீர்ந்துடும். 5 லோனும் சேர்த்து ஒரு லோனை மாறிடும். ஒரு தலைவர் இப்ப இது 36,000 ரூபாய் ப்ராசஸிங். புதுசு போட்டா 1 லட்சத்துக்கு 30,000, 10 லட்சத்துக்கு 36,000 ரூபாய். 48 தான், அது தாண்டி போட முடியாது. குறைச்சல போட்டுக்கலாம். 4 வருஷம் அப்படி எடுத்தா மாசம் 29,000 ரூபாய். இல்ல 30,000 ரூபாய் ஒரு 4 லட்சம். ஆமா 48 × 30 போட்டுக்கோங்க. நம்ம என்ன கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கு 4 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி வருதா? 4 லட்சம் 10 லட்சத்துக்கு 4 வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட். 1.25 லட்சம் 4 வருஷத்துக்கு. ஒன்று அப்படி பேசி பார்க்கலாம்னு நினைச்சேன். ஒருவேளை இஎம்ஐ அதிகமாக இருக்குதுன்னா இஎம்ஐயும் குறையும், டெலிவரி அதிகமாகும், பேர்டன் அதிகமாகும். இப்போ அது எடுத்தேன்னா 84,000 ரூபாவோ அது கம்மியாக இப்போ இந்த மாதம் கட்டினதும் எடுத்துடலாம். அதில் மறுபடியும் அடுத்த மாதத்துக்கு மறுபடியும் நான் அந்த காசு போட்டு தான் கட்டுற மாதிரி வரும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்ப அது கிடையாது பிரச்சனை. இப்ப இதெல்லாம் தாண்டி இப்ப நம்ம க்ளோஸ் பண்றப்ப இப்ப ப்ரீ க்ளோசர் சார்ஜஸும் கேட்பான். ஆமா, இப்ப ப்ராசஸிங் சார்ஜ் 36,000 ரூபாய். இது வேற நஷ்டமாகும், எல்லா பக்கமும் நஷ்டமாகும். படத்தெல்லாம் கூட கிரெடிட் கார்டு வெயிட் பண்ணதெல்லாம் தலைவலி இல்லையா, அதனால அது க்ளோஸ் பண்ணலாம்னு பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த லோன் தான் அந்த டேட்ல தான் கட்டிக்கணும். அப்பதான் நமக்கு இவ்வளவு சார்ஜ் நம்ம பே பண்ணதுக்கு அர்த்தம். இல்ல நான் அப்படி கணக்கு போட்டா இப்ப ப்ரீ க்ளோசர் சார்ஜ் கணக்கு பண்ணாம பண்ணிருக்கேன். இன்னொரு லோன் போடுறோம்ல, அதுவும் இதுவாகுது சார்ஜ். இப்ப இதுக்கு 36,000 ரூபாய் சார்ஜ் போயிடுது. அப்ப அதை க்ளோஸ் பண்றோம்னா அது ஒரு 10,000 என்ன வருது. அப்பவே வந்துருக்கு, நீங்க வந்தா சொல்லவே கேட்காங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணாங்க பண்ணிட்டாங்களா? நீ இதை சாப்பிடு. நீ சாப்பிட்டீங்களா காலையில இருந்து? சூடா சாப்பிடுங்க. எவ்வளவு நம்பி சாப்பிடுங்க. தம்பி ஏதாவது இருங்க. அவங்க தண்ணி குடிச்சிருக்கீங்களா? அது ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம அந்த இதுல அதுதான் சொன்னீங்கன்னா நான் சேவல் தான் போடுறேன்.
இந்த லைன் இருக்கிற எல்லாத்துக்குமே அவங்க தான் கிடக்கும். நீ கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா எல்லாம் வாங்கிட்டு வரணும், வாங்கிட்டு வந்து அப்படி வச்சிட வேண்டியது. நான் அப்படிதான் நீ போட்டேன். சும்மா வாட்டருக்கு மட்டும் போடுறதுக்கு 20 ரூபாய் கொடுப்பான். ஒரு 20-30 வாட்டருக்கு நமக்கு புரியுது. தேங்காய் எண்ணெய் அப்படி கட்டி போயிடுது. Gimana? Mas? Okay. எங்க
வெளியிலவா ஒரு 5 year ஒருத்தங்கிட்ட கொடுத்து திருப்பி வாங்க எடுத்து போதும் சொல்லுங்க. இல்ல அவங்க என்ன நினைப்பாங்க, இல்ல அதை விட அவங்க கேட்கறாங்க அது முன்னாடி அப்படின்னா அவங்க ஏதாவது பேசிருப்பாங்க. சரி மறுபடியும் நோய் ஏதாவது எடுத்து வைப்பாங்க போய் கொடுத்துட்டு. சரி நீங்க அதெல்லாம் போங்க உங்களை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நீங்க கேஷ் வாங்கி நீங்க கடை ரன் பண்ணுங்க. என்ன பார்த்து நானே நினைச்சேன்னா அந்த லோன் வாங்கினா இப்போ கிரெடிட் கார்டுல ஏதாவது லோன் சார்கிட்ட இருந்து பேமெண்ட் பண்ணவே நம்ம பண்ணி கொடுத்தோம். வாடகை ஏதாவது எடுத்துக்கோம். இல்லை முடியும்ன்றதை விட மறுபடியும் இப்போ நானே லாக்கில் இருக்கேன்ல அதையே யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அது எதுவும் பண்ண மாட்டான் போங்க. இத்தனை நாள் ரொம்ப பெரிய விஷயம். காலையிலையும் சொல்லிட்டு தான் போனான் வர வேண்டிய நேரம் கரெக்டாக இருக்குது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நேரம் சரி நீங்க வெள்ளமா நடந்து போயிடுவீங்களா? எவ்வளவு ஆட்டோ கேட்டான் இருந்து? பரவாயில்ல 60 இருந்தது 50 இருந்தது 60 ஆச்சு இப்போ 70. இதெல்லாம் ஓரளவுக்கு சேமா வாங்குவாங்க பாருங்க. நீங்க சரி வழி தெரியும்ல?